வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயணிக்கப் போவது காலத்தின் ஆழத்திற்கு. பல்வேறு தலைமுறைகளாக மனிதகுலத்திற்கு வழிகாட்டிய மகான்கள், தத்துவ ஞானிகள், தலைவர்கள் சொன்ன ஞானத்தின் வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். இந்த வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை வாழ்க்கையின் சவால்களுக்கு தீர்வு காணும் சாவிகள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விளக்கு. அந்த விளக்குகளின் ஒளியில் நம் வாழ்வின் இருண்ட பாதைகளை வெளிச்சமாக்குவோம். முதலில் நம் தமிழ் மண்ணின் பெருமை திருவள்ளுவர் சொன்ன ஒரு வரி: அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் இல்லை என்னும் செல்வம். அறிவு உள்ளவரே உண்மையான செல்வந்தர். பணம் போய் வரும், ஆனால் அறிவு நிலையானது. இதே கருத்தைத்தான் கிரீஸின் சாக்ரட்டிஸ் சொன்னார். An unexamined life is not worth living. சுய பரிசோதனை இல்லாத வாழ்க்கை வாழ தகுந்ததல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் கேளுங்கள், நான் இன்று என்ன கற்றுக்கொண்டேன்? நேற்றையை விட இன்று நான் சிறந்தவனா? புத்தர் சொன்னார், Peace comes from within, do not seek it without. அமைதி உங்களுக்குள் இருக்கிறது, வெளியே தேடாதீர்கள். இன்று நாம் அமைதிக்காக எவ்வளவோ வெளி விஷயங்களை தேடுகிறோம். புதிய போன், புதிய கார், புதிய வேலை. ஆனால் உண்மையான அமைதி நம் மனதிற்குள் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் தோல்வி வரும்போது மனம் உடைகிறதா? தாமஸ் எடிசன் சொல்கிறார், I have not failed, I've just found 10,000 ways that won't work. நான் தோற்கவில்லை, வேலை செய்யாத 10,000 வழிகளை கண்டுபிடித்துள்ளேன். ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் 11 முறை தேர்தலில் தோற்றார், ஆனால் 12வது முறை அமெரிக்க ஜனாதிபதியானார். அவர் சொன்னார், My great concern is not whether you have failed, but whether you are content with your failure. நீங்கள் தோற்றீர்களா என்பது முக்கியமல்ல, தோல்வியில் திருப்தி அடைகிறீர்களா என்பதே முக்கியம். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஆனால் அவர் சொன்னார், It always seems impossible until it's done. செய்யும் வரை எல்லாம் சாத்தியமில்லை என்றுதான் தோன்றும். உங்கள் கனவுகள் சாத்தியமில்லை என்று யாராவது சொன்னால் இந்த வார்த்தையை நினைவுபடுத்துங்கள். அரிஸ்டாட்டில் சொன்னார், Knowing yourself is the beginning of all wisdom. உங்களை நீங்கள் அறிவதே அனைத்து ஞானத்தின் தொடக்கம். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, உண்மையான ஆசை என்ன, இவற்றை அறிவதே முதல் படி. கன்ஃபியூஷியஸ் சொன்னார், It does not matter how slowly you go as long as you do not stop. நீங்கள் நிற்காவிட்டால் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. இன்று நாம் எல்லாவற்றையும் உடனடியாக விரும்புகிறோம், ஆனால் உண்மையான வளர்ச்சி பொறுமையாகவே வருகிறது. மகாத்மா காந்தி சொன்ன பிரசித்தி பெற்ற வார்த்தை, Be the change you wish to see in the world. உலகத்தில் நீங்கள் பார்க்க விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள். அரசாங்கத்தை குறை சொல்லாதீர்கள், சமூகத்தை குறை சொல்லாதீர்கள். முதலில் உங்களிடமிருந்து மாற்றத்தை தொடங்குங்கள். ரமண மகரிஷி சொன்னார், Your own self-realization is the greatest service you can render the world. சுய உணர்வு அடைவதே நீங்கள் உலகிற்கு செய்யும் மிகப்பெரிய சேவை. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும், உங்கள் சமூகம் அமைதியாக இருக்கும். மார்க்கஸ் ஆரேலியஸ் சொன்னார், You have power over your mind, not outside events. Realize this and you will find strength. உங்கள் மனதின் மீதுதான் உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளது, வெளி நிகழ்வுகளின் மீது அல்ல. இதை உணர்ந்தால் வலிமை கிடைக்கும். எபிக்டெட்டஸ் சொன்னார், We cannot choose our external circumstances, but we can always choose how we respond to them. நம் வெளி சூழலை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை எப்போதும் தேர்ந்தெடுக்கலாம். அப்துல் கலாம் சொன்னார், Dream, dream, dream. Dreams transform into thoughts and thoughts result in action. கனவு காணுங்கள், கனவுகள் சிந்தனைகளாக மாறும், சிந்தனைகள் செயலாக மாறும், செயல் இல்லாமல் சிந்தனை வீண். நண்பர்களே, இந்த ஞான வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியவை. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துங்கள்.
திருவள்ளுவர் சொன்ன அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். புத்தர் சொன்ன அமைதியை உள்ளுக்குள் தேடுங்கள். எடிசன் சொன்ன தோல்வியை வெற்றியாக மாற்றுங்கள். காந்தி சொன்ன மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள். கலாம் சொன்ன கனவுகளை செயலாக்குங்கள். ஞானம் என்பது படிப்பதில் இல்லை, வாழ்வதில் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். வாழ்க்கை மாறும், நீங்கள் மாறுவீர்கள். நன்றி, வணக்கம்.